ஹாய் ஆல். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஈஸியாக. நம்ம பேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் ட்ரேஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அதை மட்டும் நீங்களும் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நெக்கு ஹைட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். கொக்கி சைடு வச்சு பாருங்கள், அதுதான் கரெக்டான அளவு. கொக்கி சைட்லேருந்து வச்சு பார்க்கும்போது உங்களோட முன்கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையல் அளவு விடணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே தையல் அளவு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ், அதனால் நான் தையல் அளவு விடலை, ஏன்னா நான் அப்படியே அடித்து திருப்பிடுவேன். ஸோ நீங்களும் ரெடி அளவு மார்க் பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொக்கி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸி தான் இது, உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும். அப்புறம் ஆம்கோல் சைடும் அதே மாதிரி உங்களோட கரெக்ட் அளவில் வச்சுட்டு பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தையல் அளவு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ப்ளவுஸை வந்து இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களோட சென்டர் டாட் பிடிச்சிருக்காங்களே அந்த டாட்டோட நிப்பிள் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் எப்படி பிடிக்கிறனோ அதே மாதிரி பிடிச்சி உங்களோட அளவு ப்ளவுஸ்லையுமே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே டாட் முடிச்சிருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங், கீழே தையல் வந்திருக்கிற ஒரு இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்களோட துணி வந்து எவ்வளோ இன்டேக் டாட்டுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த அளவையும் மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சைடில் சீம் அலவன்ஸ்லாம் எவ்வளோ விடணுமோ நீங்கள் எப்பவும் போல், ஏன்னா பேக்லேயே விட்டுட்டோம் மறந்துட்டு இதுலேயும் சேர்த்து விட்டுறாதீங்க. ஓகேவா? இப்போ 1/2 இன்ச்சு சைடில் விடுறோம் அப்படின்னா ரிட்டன் இதுலேயுமே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிடாதீங்க. எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கு ஸ்லீவு கிட்டயுமே குடஞ்சி கட் பண்ணணும், ஆம்கோலுமே குடஞ்சி கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி கட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஈஸி தான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.